கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்றும் நாளையும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஏற்பாடு. கன்னியாகுமரி பெருமாள்புரம் இலங்கை தமிழர் முகாமில் அரசால் கட்டப்பட்ட வீடுகளை திறந்து வைத்த முதலமைச்சர். நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என்று பதிவு. சட்டமன்ற தேர்தலில் 164 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட திமுக முடிவு. காங்கிரசுக்கு 25 உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சம் 70 தொகுதிகளே ஒதுக்கப்படும் என்று தகவல். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழுவை அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வரும் 27ஆம் தேதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை. சென்னை அண்ணா சாலையில் படகுடன் ஊர்வலமாக வந்த திமுகவினர் அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு வாங்கிச் சென்றனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை. 3ஆம் கட்டமாக 6 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்து பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை என்று அதிமுக அறிவிப்பு. வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகரப் பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளுக்காக தேர்தல் வாக்குறுதி அளித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு. நகரப் பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். எந்த நிலையிலும் தனிக்கட்சி தொடங்கப் போவதில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். என்ன தவறு செய்தேன் என்று கூறினால் அரசியலை விட்டே விலகுவதாகவும் சவால். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அழைப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரண்டுள்ளதாக பேட்டி.
அணியில் இருக்கோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவளிப்பார். இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஒரு அணியில் இணைந்திருக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் மதுரையில் நடைபெறும் கூட்டங்களில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்ய உள்ளதாக தகவல். சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா என்று அவரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதல்வராக இருந்தபோது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சமூக நீதியில் கவனம் செலுத்தியவர் என்று ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்த அமித்ஷா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம். கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பழனிசாமி. ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உருக்கம். சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் போராடியவர் என்று புகழாரம். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி. எஸ்ஐஆருக்கு பின் 103 தொகுதிகளில் தலா 10 விழுக்காட்டிற்கும் மேல் வாக்காளர்கள் நீக்கம். அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் மட்டும் 11,73,000 வாக்காளர்களை நீக்கிய தேர்தல் ஆணையம். பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தகவல். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீக்க கோரிய வைகோவின் மனு தள்ளுபடி. 2014 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,760 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 கிராம் தங்கம் 14,890 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உயர்ந்து வந்த வெள்ளி விலை இன்று சற்று குறைந்தது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் விலை குறைந்து 2,90,000க்கு விற்பனை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் மேலும் 49 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. மொத்தம் 80க்கும் அதிகமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பரிதவிக்கும் பயணிகள். பணிகளை விரைந்து முடித்து ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை. மாற்று ஏற்பாடு செய்யவில்லை என்றால் பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்று வேதனை. திடீரென மொத்தமாக மின்சார ரயில்களை ரத்து செய்ததற்கு ரயில்வே அதிகாரிகள் முறையாக திட்டமிடாததே காரணம். பாதிக்கப்பட்ட பயணிகள் குற்றச்சாட்டு. சிக்னல் கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கவே ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம். பயணிகளின் சிரமத்தை குறைக்க எழும்பூர், பரங்கிமலை மற்றும் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டுக்கு மின்சார ரயில்கள் இயக்கம். சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்தால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளதாக திமுக, காங்கிரஸ் கண்டனம். மெத்தனம் காட்டாமல் உடனடி தீர்வு காண தெற்கு ரயில்வேவுக்கு வலியுறுத்தல். டெல்லி ஏஐ மாநாட்டில் போராட்டம் நடத்திய விவகாரம். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கைது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்று ராகுல் காந்தி கருத்து.
கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1068 புள்ளிகள், நிப்டி 288 புள்ளிகள் சரிவு. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய AI மாடலால் இந்திய IT நிறுவனங்கள் பங்குகள் கடும் சரிவு. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கடும் பனிப்பொழிவு. ரயில் சேவைகள் நிறுத்தம். 5700 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் லட்சக்கணக்கான மக்களின் பயணம் பாதிப்பு. அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த பனிப்புயல் காரணமாக வடகிழக்கு மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். வீடுகளில் மின்சாரம் இல்லாததால் கடும் குளிரில் தவிக்கும் மக்கள்.